ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் உங்கள் கிரிப்டோகிராஃபிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற டவுட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணால் லீகலாக இல்லீகலாக இல்லை அதில் டேக்ஸ் பிடிப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட்ஸ் நான் ஃபஸ்ட்டு இப்போ கிளியர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கிரிப்டோவில் நியூவாக ஜாயின் பண்ணுற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ லீகலாக இல்லீகலான்னு கேட்குறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு 2018 கிரிப்டோ வந்துட்டு பேன் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் 2020 பேனை வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் பேன்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அகைன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2021 கிரிப்டோ ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது கிரிப்டோ பில் வந்துட்டு பாஸ் பண்ணாங்க. ஸோ 2021 தான் நிறைய பேர் கான்ஃபிடென்ட் வந்து சரி பில் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் அவ்வளோ பேர் வந்துட்டு 2021 தான் கிரிப்டோவோட என்ட்ரியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர். நான் கூட வந்துட்டு 2021 தான் கிரிப்டோக்குள்ளே என்ட்ரி ஆனேன். ஸோ அப்போ தான் நிறைய காயினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், நிறைய ப்ராஃபிட் பண்ணோம். ஏன்னா அதில் வந்துட்டு எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் தான் அப்போ எல்லாம் கிரிப்டோவில் வாங்கி வச்சோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் கிடச்சதுனால ஸோ அதிலே கண்டினியூ பண்ணிட்டோம். நாங்கள் இப்போ வரைக்கும் நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ 2022 பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்துட்டு பில் பாஸ் பண்ணாங்க. பட்ஜெட்டில் 30% டேக்ஸ்ன்னு சொன்னாங்க. கிரிப்டோ கெயின், அதாவது கிரிப்டோவில் வந்துட்டு எவ்வளோ கெயின்ஸ் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 30% நீங்கள் இப்போ டேக்ஸ் பே பண்ணி ஆகணும்னு அதில் பில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் கிரிப்டோ வந்துட்டு இப்படி தான் இப்போ வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி தான் சொல்லிவிட்டு அது ப்ராஃபிட் பண்ணால் நம்ம ப்ராஃபிட் கிடைக்கணும் அந்த மாதிரி மட்டும்தான் இந்தியா சொல்லியிருக்காங்களே தவிர கிரிப்டோ இல்லீகல்னு சொல்லலை, இந்தியா லீகல்னு சொல்லலை. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் தான் நிற்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் கிரிப்டோ லீகல்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் இல்லீகல்னு சொல்லுவாங்க. ஸோ அது தப்பு. ஏன்னா இந்தியா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக எங்கேயுமே அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. ஸோ கிரிப்டோவில் ப்ராஃபிட் பண்ணால் கிரிப்டோவில் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன்ஸ்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் டேக்ஸ், அந்த ஒரு பேசிக்கில் தான் டேக்ஸே வந்துட்டு இவ்வளோ ஹையஸ்ட்டாக போட்டிருக்காங்க. அப்போ நிறைய பேர் கேட்கலாம், அப்போது பழைய எக்ஸ்சேஞ்செல்லாம் இந்தியாவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க? ஸோ அவங்கெல்லாம் இந்தியன் பேஸ் ரெஜிஸ்டர் கம்பெனி கிடையாது. இப்போ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்க இப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களாம் ஃபாரினில் ரெஜிஸ்டர் பண்ணி இந்தியாவில் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ பேமெண்ட் சிஸ்டம் மட்டும் இந்தியாவில் அது ஐஎன்ஆரில் நம்ம டெபாசிட் பண்ணுற வித்ட்ரா பண்ணுற பார்த்திங்கன்னா அதை மட்டும் இந்தியாவில் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூராக இருக்கும், இல்லை நிறைய கண்ட்ரிஸ் வேறு ஏதாவது இந்த துபாயாக இருக்கும். இந்த மாதிரி அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் தான் ரிஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்தியாவில் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் இது வரைக்கும் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் ரன் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இப்போ தான் அதுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டருக்கெலாம் இப்போ தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இப்போ தான் நிறைய ஸ்கேம், இப்போ வஜ்ரெக்ஸே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஹேக்கிங் அட்டாக் கூட நடந்திருந்தது. ஸோ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இந்தியாவில் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட், அதாவது நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தாலும் நீங்கள் 100% 30% கட்டியே ஆகணும், டேக்ஸ் கட்டியே ஆகணும். ஸோ அதுக்கு நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கிடையாது இந்தியாவில் பண்ணுறவங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான எக்ஸ்சேஞ்சு எதுவுமே கிடையாது இது வரைக்கும். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேபிளான எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா வஜ்ரெக்ஸாக இருக்கட்டும், இப்போது ஆல்ரெடி காயின் டிசிஎக்ஸாக இருக்கட்டும், நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பட் ஸ்டேபிள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற வந்துட்டு செக்யூரிட்டி அந்த அளவில் இப்போ ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி கிடையாது. ஸோ எல்லாருமே இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு நம்ம மணியை வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதை காட்டிலும் நம்மளோட ஃபண்டு சேஃபாக இருக்கும். அதை தான் நான் வந்துட்டு எல்லோரும் இது பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சஜஸ்ட் பண்ணுறது பைனான்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ வேர்ல்டு நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு பைனான்ஸ். ஸோ இது எல்லாம் ஏன்னா மினிமோர் யூசர்ஸ் வந்துட்டு இருக்கிற எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா பைனான்ஸ் தான். ஸோ நான் இது வரைக்கும் ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேஃபாக தான் இருக்குது. இன்ன வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை.
ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற எக்ஸ்சேஞ்சே பார்த்தீங்கன்னா ஒரு 200 எக்ஸ்சேஞ்ச் பக்கம் பைனான்ஸோட பார்ட்னர்ஸ், பைனான்ஸோட செக்யூரிட்டி கோடு தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஏன்னா பைனான்ஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுல உங்களோட ஃபண்டு ரொம்பயுமே சேஃபாக இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறதும் நல்லா. ஆனால் நீங்கள் ஒரு மீம் டோக்கன் பை பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பைனான்ஸ் செட் ஆகாது உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் உள்ள கரன்சியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் பைனான்ஸ் செட் ஆகும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிப்டோ, அதாவது பிளாக் செயின் ரிலேட்டடான ப்ராஜெக்டை தான் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிப்டோ கிடையாது. ஏன்னா பிளாக் செயின் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கஸ்ட்டு டெக்னாலஜி. இப்போது அட்வான்ஸான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணலாம் அந்த டெக்னாலஜி. ஸோ அதைத்தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பிளாக் செயினில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், நிறைய இந்த ஏதாவது கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி மட்டும்தான் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்களே தவிர கிரிப்டோவே கிடையாது. நீங்கள் அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிளாக் செயின் வேறு, கிரிப்டோ வேறு. ஓகே, இப்போது எக்ஸ்சேஞ்சை பற்றி பார்த்துடலாம். எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் மேக்ஸிமம் ஃபண்டை வந்துட்டு வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா P2Pயில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். P2P இப்போது பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சிலையும் சேஃப் இல்லை. பைனான்ஸில் P2Pங்கிற ஆப்ஷன் பக்கத்தில் எக்ஸ்பிரஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபண்டுக்கு முழுக்க பைனான்ஸு ரெஸ்பான்ஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் அதிலேயே நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் USDT. பட் பைனான்ஸுமே லீகலைசேஷன் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஸோ எல்லாமே உங்களுக்கு டேக்ஸில் ஆட் ஆக தான் செய்யும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இண்டிவிஜுவல், அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் டீல், இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டில் பண்ணுறாங்க. நாங்களுமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சமாக தான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி யாருக்காவது பண்ணி கொடுக்கணுன்னா எனக்கு DM பண்ணுங்கள். நான் என்னோடய காண்டாக்ட் மெயில் ஐடி கொடுக்குறேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுறேன்.